ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D&D சமையல். இன்றைக்கி D&D சமையலில் ப்ரெஷர் குக்கரில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு 2 டம்ளர் சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் இருந்தால் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சின்ன துண்டு பட்டை, 3 ஏலம், 3 கிராம்பு. இது கூட பிரியாணி இலையும் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி பிரியாணி இலை சேர்க்கலை, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலை, பிரியாணி இலைக்கு பதிலாக நான் ரம்ப இலை நெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லை, ஓரளவு வதங்கினா போதும். அது கூட 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அது கூட 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட வெஜிடபிள்ஸ் நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸ், அதோட கேரட் ப்ளஸ் லீக்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள பச்சை பட்டாணி அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்க தேவையில்லை, ஓரளவு வதங்கினா போதும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகும் வரைக்கும் லைட்டாக கொதிக்கட்டும். ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை டக்குன்னு அடி பிடிக்க பார்க்கும். 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி அந்தளவு சேர்த்துக்குங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவு லெமன் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருக்கா உப்பு புளியை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி வெயிட் போட்டுருங்க. ஒரு 2 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். ஓகே, சுட சுட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இங்கே வாவ், சூப்பராக வாசனையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை, பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.